நாம் காணவிருப்பது பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 276வது தலம், அகத்தியர் நிறுவி வழிபட்ட தலம், ஆதிசேஷன் வணங்கிய தலம், காலவ முனிவர் அருள் பெற்ற தலம், சுகபிரம்ம ரிஷிக்கு நோய் தீர்த்த தலம், திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம், பாளைய சுவாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் வழிபட்ட தலம், வறுமை பிணி நீக்கும் தலம், பல்லவர், சோழர், விஜயநகர மன்னர்கள் என மன்னர்கள் பலரும் திருப்பணி செய்த தலம் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயமாக திகழும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள கிளியனூர் அகஸ்தீஸ்வர ஆலயமாகும். அகத்தியர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்ட தலம் என்பதால் இறைவன் பெயர் அகஸ்தீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். காலவ முனிவரின் 2 மகள்களின் பிணியினை தீர்த்து வைத்ததாலும் சுகபிரம்ம ரிஷியின் வயிற்று வலி நீக்கியதாலும் இறைவன் பிணி தீர்க்கும் நாயகனாக போற்றப்படுகிறார். இதே போன்று ஆதிசேஷன் இறைவனை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றதாகவும் தல வரலாறு குறிப்பிடுகிறது. முற்கால சோழர் கோயில் என்ற பெருமையும் இலக்கியம் மற்றும் பழம்பெரும் வரலாற்று புகழையும் கொண்டு இக்கோயில் விளங்குகிறது. இதற்கு சான்றாக கிளியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் கிடைத்துள்ள தொல்லியல் பொருட்கள் சான்றுகளாக அமைந்துள்ளன. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநானூறு போன்ற சங்க இலக்கிய நூல்கள் இப்பகுதியில் ஒய்மா நாடு என்றும் அதனை நல்லியக்கோடன் என்ற மன்னன் நல்லாட்சி செய்ததையும் குறிப்பிடுகிறது. கிளியனூரின் வடகிழக்கே பெரிய ஏரியின் கிழக்கு கரையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. 3 ஏக்கர் பரப்பளவில் மேற்கு மற்றும் கிழக்கு வாயில்களை கொண்டு ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு வாயில் வழியே நுழைந்ததும் விநாயகர் சன்னதி, அதன் இடதுபுறம் அன்னை அகிலாண்டேஸ்வரி சன்னதி அமைந்துள்ளது. அன்னையின் எதிரே வழக்கத்திற்கு மாறாக ரிஷப வாகனம் அமைந்துள்ளது. அன்னை சிறிய வடிவில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இவரின் இடதுபுறம் இறைவன் சன்னதி அமைந்துள்ளது. அலங்கார மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன. சதுர வடிவ கருவறையில் மூலவர் அகஸ்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இவரை வணங்கியவாறு எதிரில் உள்ள கல் ஜன்னலை அடுத்து நந்தி தேவர் காட்சி தருகிறார். நந்தியின் வலது பின்புறம் அகஸ்தியர் உருவம் சுவாமியை நோக்கி அமைந்துள்ளது. நந்தியின் இடது பின்புறம் பழங்கால சிலைகள் என நாகர்கள், ஜேஷ்டா தேவி முதலானவை அமைந்துள்ளன. அதனை அடுத்து கஜலட்சுமி சன்னதி அமைந்துள்ளது. பிறகு முருகன் சன்னதி, நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பாலசுப்பிரமணியர், பிட்சாடனர், துர்கை, பிரம்மன், துவாரபாலகர்கள், நந்தி ஆகியவை அழகுறு அமைந்துள்ளன. வள்ளி தேவயானையுடன் முருகன், திருஞான சம்பந்தர், சோமாஸ்கந்தர் ஆகியோரும் அழகுறு அமைந்துள்ளனர். விநாயகர், நடராஜர், மாணிக்கவாசகர், சந்திரசேகரர், உமா சண்டிகேஸ்வரர், அம்மன் முதலானோருக்கும் சிலைகள் அமைந்துள்ளன. பன்னி நின்ற பணுவல் அகத்தியன், உன்னி நின்று உறுத்தும் சுகத்தவன், மன்னி நாகம் முகத்தலர் உதலும், முன்னில் நின்ற கிளியன்ன ஊரனே என்று அழகாய் பாடுகிறார் ஞானசம்பந்தர். வறுமையையும் நோயும் தீர்க்கும் தலமாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. பங்குனி உத்திரத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. தலமரம் வன்னிமரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கிறது. திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. என்ன உறவுகளே, தேவார வைப்பு தலங்கள் 276இல் இறுதி தலத்தை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.